கந்தசஷ்டி விரத நாட்கள் வந்து எத்தனையோ பேர் விமான போக்குவரத்துலையோ இல்லை கப்பல் போக்குவரத்துலையோ இல்லை தீயணைப்புத்துறை காவல்துறை எந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்து இருந்தாலும் நீங்கள் உணவு உங்களுக்கு பசிச்சா சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் நாங்கள் விரதம் இருக்க முடியலையே, எங்களால் விரதம் இருக்க முடியாதுன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. உங்களோட தொழில் தான் முதல் தெய்வம். நீங்கள் எவ்வளோக்குள்ள தொழிலை வந்து கண்ணியமாக மதிக்கிறீங்களோ அப்பயே இறை சக்தியும் முருக சக்தியும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அருள் புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த இடத்துல இருக்கிறவங்களாம் எங்களால் விரதம் இருக்க முடியலன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. அதேமாதிரி மருத்துவமனையில் சஷ்டி விரத நாட்கள் ஆப்ரேஷன் வச்சுருக்கிறவங்க, என்னால் கோயிலுக்கே போக முடியல, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அப்பாவோ அம்மாவோ இல்லை உடன் பிறந்தவங்க இல்லை கணவன் மனைவி யார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் யாரும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் எல்லாருமே முருகர் எங்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு முருகர் காட்சி கொடுப்பாரு. அதுதான் முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு பெரிய ரகசியமும் கூட. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை, நினைச்சாலே முருகப்பெருமான் எங்கேயோ ஒருத்தர் காட்சி கொடுப்பாரு. அது வேலாவோ இல்லை சேவலாவோ மயிலாவோ ஒரு சிறு படமாவோ இல்லை ஒரு முருகர் டாலராவது உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. எத்தனையோ எல்லாருக்கும் நடந்திருக்கும். இந்த கந்தசஷ்டி 6 நாளுமே நீங்கள் முருகராக மாறிடுவீங்க. உங்களுக்குள்ள முருக சக்தி இருக்கும், இதை நீங்கள் உணர்வீங்க. 7வது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியாக கந்தசஷ்டி விரதத்தை வந்து பரிபூர்ணமாக முடிங்க. அப்படி முடிக்க முடியாதவங்க, ஏதாவது ஒரு டெத் ஆகிடுச்சு, எங்கள் குடும்பத்தில் முக்கியமானவங்க இறந்துட்டாங்க, விரதம் இருக்க முடியலன்னு சொல்லி யாருமே வருத்தப்படாதீங்க. உங்கள் ஆத்மார்த்தமான மனசு விரதம் இருந்தாலே போதும். உங்கள் உடல் விரதம் இருக்கோ இல்லையோ, உங்கள் ஆத்மார்த்தமான மனசு விரதம் இருந்தாலே கண்டிப்பாக முருக சக்தி உங்களுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி